சந்தோஷம். இப்போ வந்து இயர்லி மார்னிங் வேக்கப் அப்படிங்கிறது ரொம்பவுமே சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிடுச்சு இல்லையா? நைட்டு வந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபோனை வைக்கிறது கிடையாது. எப்படி வந்து நம்ம தூங்கி எந்திரிக்கணுங்கிறதுக்கு அலாரம் வைக்கிறோமோ, தூங்குறதுக்கு ஒரு அலாரம் வச்சாதான் முடியும். இப்போது 9:30க்கு நான் தூங்கணும், மேக்ஸிமம் அதிகபட்சம் 10 o'clock. ஸோ அது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். 10 o'clock தூங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிங்கன்னா ஒரு 9:30க்கு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த அலாரம் அடித்தாவே ஓகே, தூங்குறதுக்கான அலாரம் இது. ஸோ அதுக்குள்ளே நான் என்னோடய எல்லா வேலையும் எல்லாமே முடிச்சிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு அந்த 9:30ங்கும் பொழுது நீங்கள் ஃப்ரீயப் ஆகிற மாதிரி உங்கள் பிளானை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நைட்டும் நேரமாக தூங்கினாதான் நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக 7 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து 5 o'clock எந்திரிக்கணும். அதுதான் நீங்கள் டெய்லி எய்ம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்திரிக்கிற நேரம் வந்து 7 o'clock. அப்போ வந்து இடையில அந்த ஸ்லீப்பிங் டைம் டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது பேஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கலாம். எடுத்த உடனே வந்து நீங்கள் ரெகுலராக 7 o'clock எந்திரிச்சிருப்பீங்க. எடுத்த உடனே 5 o'clock ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஒரு 6:30 அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எந்திரிச்சு பழகுங்க. அப்புறம் 6 o'clock, அப்புறம் 5:30, அப்புறம் 5. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணும் பொழுது ஒன் டே யூ வில் ரீச் 5 o'clock ஆஸ் யோர் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், 5 o'clock நீங்கள் ரெகுலராக எந்திரிச்சிடுவீங்க கொஞ்ச நாளைக்கு. திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா 7 o'clock 8 o'clock வரைக்கும் தூங்கிடுவீங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் உங்களையே வந்து நீங்கள் வருத்திக்க வேண்டாம். ஐயோ நான் வந்து ஒரு வாரம் 5 மணிக்கு எழுந்திரிச்சினே, அப்புறம் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு ச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ ஓகே, 1 week நீங்கள் எழுந்திரிச்சிங்களே, அதுக்காக நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு வரதான் செய்யும். அதுக்காக நம்மளால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காம தொடர்ந்து ஓகே ஒரு 2 நாள் எந்திரிக்க முடியல, இட்ஸ் ஓகே, அகெயின் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு 3 நாளைக்கு மறுபடியும் எந்திரிக்க முடியல, இட்ஸ் ஓகே, அகெயின் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் பழக்குங்க. மனசை வந்து இதுக்கெல்லாம் தளர விடக்கூடாது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, 5 o'clock எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகுவீங்க. நீங்கள் எதுவும் ஊருக்கு போகிறீங்க, அப்படி வெளியில் போகிறீங்கன்னா ட்ரெயின் 5 மணிக்கு ட்ரெயின்னா 4:30 மணிக்கு 4 மணிக்கே எந்திரிச்சு கிளம்புறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 மணினா 5 மணிக்கு நான் இந்த வேலை பண்ண போகிறேன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்திரிச்சு தான் ஆகுவீங்க. அது அப்படியே நாளைக்கு வந்து பழகிடும். அது ஒரு ஹேபிட் ஆகிட்டு நீங்கள் அலாரம் வைக்கலினா கூட ஆட்டோமேட்டிக்காக 5 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. முழிப்பு வந்துடும் தானாக. ஸோ மைண்டு பழகிடும் அதுக்கு. அதனால் இயர்லி மார்னிங் வேக்கப்புக்குலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். அப்படி நீங்கள் நினச்சிங்கனாவே போதும், நான் நேரமாக எந்திரிக்கணும்னு நீங்கள் உங்கள் மைண்டிட்ட சொன்னீங்கன்னாவே போதும். அதுக்கான எல்லா ஐடியாஸும் அதுவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். உங்களை நீங்கள் நம்புங்க, சரிங்களா? அது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணமே தோன்றியிருக்கு இல்லைங்களா? தேங்க்யூ. இல்லைங்களா? ஸோ நான் இப்போ சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். அது வந்து உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் ஷேர் பண்ணுறதுல நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு